இது தந்தையின் இன்று வரவேற்பது கல்பனா. 300 நெருங்கிய வயநாடு நிலச்சரிவு பலி எண்ணிக்கை, இலங்கை கடற்படையால் கப்பல் மோதி தமிழக மீனவர் பலி என பரபரப்புகள் நிறைந்த நாள் இன்று. முதலில் ரீபோஸ்ட் மேட்ரிசஸ் வழங்கும் தலைப்புச் செய்திகள். வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இன்று 291 உயர்வு. காணாமல் போன 191 பேரின் நிலை என்னவென்று தெரியாததால் உறவினர்கள் தவிப்பு. கடும் சவால்களுக்கு மத்தியில் உடல்களை மீட்கும் பணி 3வது நாளாக தீவிரம். நிலச்சரிவு ஏற்பட்ட முண்டக்கை சூரல்மலை இடையே தற்காலிக பாலம் அமைக்கும் பணி இன்று நிறைவு. பாலத்தில் வாகனங்களை இயக்கி இந்திய ராணுவம் சோதனை. வயநாடு நிலச்சரிவை மத்திய அரசு தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும். பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்த கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் இன்று வலியுறுத்தல். வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி இன்று ஆறுதல். தந்தை இறந்தபோது எவ்வளவு துக்கம் அடைந்தேனோ அதே துக்கத்தை இப்போதும் அடைந்துள்ளதாக ராகுல் உருக்கம். வயநாடு மக்களுக்கு உதவ அனைவரும் முன்வர வேண்டும் என்றும் வேண்டுகோள். நெடுந்தீவு அருகே தமிழக மீனவர்கள் படகு மீது இலங்கை ரோந்து கப்பல் மோதி விபத்து. படகு கடலில் கவிழ்ந்ததில் மீனவர் பலி, 2 பேருக்கு தீவிர சிகிச்சை. இலங்கையின் தூதரக அதிகாரிகளை அழைத்து மத்திய அரசு கண்டனம். அருந்ததியர் உள்ஒதுக்கீடு தொடர்பான தமிழ்நாடு அரசின் சட்டம் செல்லும். 7 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு இன்று அதிரடி தீர்ப்பு. சமூக நீதியை நிலைநாட்டும் திராவிட மாடல் பயணத்திற்கான மற்றுமோர் அங்கீகாரம் என முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். இமாச்சல், உத்தரகாண்ட் மாநிலங்களில் மேக வெடிப்பில் திடீர் வெள்ளப்பெருக்கு. 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு, 50 பேர் மாயம். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவிற்கு 3வது வெண்கலப் பதக்கம். ஆடவர் 50 மீட்டர் ரைபிள் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்திய வீரர் ஸ்வப்னில் குஷாலே அசத்தல். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை இன்று 291 உயர்ந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ஆகியோர் இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். 3வது நாளாக தொடரும் மீட்பு பணிகள் குறித்த அண்மை தகவலோடு இணைக்கிறார் செய்தியாளர் கார்த்திக். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட முண்டக்கை, சூரல்மலை, மேப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் 3வது நாளாக இன்று மீட்பு பணி தொடர்ந்தது. நிலச்சரிவில் முண்டக்கை பகுதி முற்றிலும் மண்ணில் புதைந்து விட்டதால் மீட்பு பணியில் கடும் சவால் ஏற்பட்டுள்ளது. மண்ணுக்கடியில் சிக்கியவர்களை கண்டறிய கூடுதல் உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராணுவ வீரர்கள், பேரிடர் மீட்பு படையினர் உட்பட பல்வேறு தரப்பைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் மீட்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 291 உயர்ந்த நிலையில் தோண்ட தோண்ட மண்ணுக்குள் புதைந்த உடல்கள் அடுத்தடுத்து மீட்கப்பட்டது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. மீட்பு பணிகளுக்காக ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் இந்திர பாலன் குழுவினரின் உதவியை கேரள அரசு நாடியுள்ள நிலையில் 1592 பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே அமைக்கப்பட்ட தற்காலிக பாலத்தில் நேற்று மழைநீர் பாய்ந்தோடிய நிலையில் இன்று கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததால் பெய்லி பாலம் பயன்பாட்டிற்கு வந்தது. மறுபுறம் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களை இன்று நேரில் பார்வையிட்டதோடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி வயநாடு மக்களுக்கு உதவ தான் கடமைப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வயநாடு மக்களுக்கு உதவ நான் கடமைப்பட்டுள்ளேன். எனது தந்தை இறந்தபோது எப்படி உணர்ந்தேனோ அதேபோல் தற்போது மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற பின் பேசிய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் துரிதமாக மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருகிறது.
நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. முண்டக்கை பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மீட்பு பணி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் அப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்படுமோ என அச்சம் ஏற்பட்டுள்ளது. கார்த்திக், நிலச்சரிவு நடைபெற்ற இடத்திலிருந்து இதுவரை எத்தனை உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன? மீட்பு பணிகள் எப்போது நிறைவு பெற வாய்ப்புள்ளது? விவரங்களை சொல்லுங்க. வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தில் இதுவரைக்கும் 295 பேர் உயிரிழந்து இருப்பதாக கேரள அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்கு. 3 நாட்கள் மீட்பு பணியில் அனைத்து துறையினரும் ஈடுபட்டிருக்காங்க. இதுவரைக்கும் தடையாக இருந்த அந்த ஆற்றை கடக்க இராணுவத்தினர் 110 மீட்டர் இரும்பு பாலத்தை அமைச்சிருக்காங்க. இன்று மாலை 6 மணிக்கு தான் அந்த பணி முடிஞ்சிருக்கு. இனி அந்த சூரல்மலையை தாண்டி இருக்கக்கூடிய முண்டகை என்ற பகுதியில் எண்ணற்ற உடல்கள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த உடல்களை எடுப்பதற்காக தான் அந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் தாண்டி அந்த வெள்ளத்தில் சிக்கி உயிர் தப்பியவர்கள், அந்த வெள்ளம் அடித்து சென்று அங்கங்கு கரை ஒதுங்கிய நபர்கள், அப்புறமா அந்த வெள்ளத்தில் முழுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் என ஆயிரக்கணக்கான நபர்கள் இந்த மேப்பாடிங்கிற பகுதியில் 82 முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இவர்களுக்கான உணவுகள் மற்றும் அத்தியாவசிய தேவைகள், மருத்துவம் அனைத்தும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த முகாமில் இருக்கக்கூடிய மக்களின் இருக்கக்கூடிய ஒரே கேள்வி, இந்த 10 நாட்கள் முடிந்த பிறகு எங்களை வெளியே செல்ல சொன்னால் நாங்கள் எங்கே செல்வோம் என்ற ஒரு குழப்பமான, அவங்க எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கின ஒரு சூழல் தான் இந்த நிலச்சரிவு உருவாக்கியிருக்கு. அங்கு அவர்கள் செல்வதற்கு வீடும் இல்லை, அவர்கள் செல்வதற்கு உறவினரும் இல்லை, அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த குடும்பத்தில் இருந்த நபர்களும் இல்லை என்பது தான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது. மேலும் அவர்களுடைய எதிர்காலத்தையும் தங்களுடைய மறுபிரிவையும் மத்திய மாநில அரசுகள் தான் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒற்றை நம்பிக்கையில் தற்போது இறுக்கமான மனநிலையில் அந்த முகாமில் இருக்கக்கூடிய அவர்களை நம்மால் காண முடியுது. கல்பனா. நன்றி கார்த்திக். எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் மற்றும் டாடா நிறுவன தொழில்நுட்பத்துடன் பிஎஸ்என்எல் நிறுவனம் இணைந்து களமிறங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விரைவில் 5G சேவை அறிமுகம் செய்யப்படலாம் என பிஎஸ்என்எல் ஊழியர் சம்மேளன நிர்வாகி தெரிவித்துள்ளார். அவருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடல் இது. உலகின் மிகப்பெரிய தொலைத்தொடர்பு சந்தையான இந்தியாவில் ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா போன்ற தனியார் நிறுவனங்களே ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன. இந்த மாத தொடக்கத்தில் இந்த 3 நிறுவனங்களும் சொல்லி வைத்தார் போல ரீசார்ஜ் கட்டணங்களை 12 முதல் 25% வரை அதிரடியாக உயர்த்தியது வாடிக்கையாளர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயம் பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்என்எல்லின் ரீசார்ஜ் கட்டணம் தனியார் நிறுவனங்களை விட குறைவாகவே இருப்பதால் பொதுமக்கள் மீண்டும் பிஎஸ்என்எல்லை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். இதன் காரணமாக இம்மாதத்தில் மட்டும் சுமார் 30 லட்சம் புதிய வாடிக்கையாளர்கள் பிஎஸ்என்எல் சேவையில் இணைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே டாடாவின் டிசிஎஸ், தேஜாஸ் நெட்வொர்க்ஸ் நிறுவனங்களுடன் சுமார் 15,000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் மேற்கொண்டு இந்தியா முழுவதும் 4G சேவையை விரிவுபடுத்தி வரும் பிஎஸ்என்எல் நாடு முழுவதும் சுமார் 1 லட்சம் புதிய டவர்களை அமைத்து 5Gக்கும் வலுவான அடித்தளம் அமைத்து வருகிறது. இந்த சூழலில்தான் டாடா பிஎஸ்என்எல் கூட்டணியில் உலக பணக்காரரான எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவனமும் இணையப் போவதாக தகவல் வெளியாகி ஜியோ, ஏர்டெல் நிறுவனங்களை கதிகலங்கச் செய்துள்ளது. இந்தியாவில் செயற்கைக்கோள் மூலம் இன்டர்நெட் சேவை வழங்க எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவனம் அளித்திருந்த விண்ணப்பத்திற்கு மத்திய தகவல் தொடர்புத்துறை கொள்கை அளவில் ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. பிஎஸ்என்எல், டாடா, ஸ்டார்லிங்க் இணைந்து செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் மூலம் இணைய சேவை அளிக்கும் போது அது இந்திய தொலைத்தொடர்பு துறையில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் என்றும் மிக குறைந்த விலையில் அதிவேக இணையதள சேவையை பெற முடியும் என்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பிஎஸ்என்எல் ஊழியர் சம்மேளனத்தின் தேசிய செயலாளர் மதிவாணனிடம் பேசினோம். பிரைவேட் நெட்வொர்க் மேல இருக்கிற கோபத்தால லட்சக்கணக்கான மக்கள் பிஎஸ்என்எல்லை நோக்கி வராங்க. இந்த நம்பிக்கையை பிஎஸ்என்எல் காப்பாத்துமா? எங்களை விட்டு பல பேர் போனதுக்கு மெயின் காரணமே தொழில்நுட்ப ரீதியா நாங்க அப்டேட் ஆகலைன்ற ஒரு நியாயமான காரணம் தான். இப்ப எங்களுக்கு 4G அலோவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 4G 6 மாசத்திலேயே மற்றவங்க மாதிரி இல்லாம நாங்க சாஃப்ட்வேர் அப்கிரேடேஷன்ல 5Gக்கும் போயிடுவோம். புதுசா வந்திருக்க சிஎம்டி அநேகமா ஆகஸ்ட் 15க்குள்ள இந்தியால ஒரு 5 மையங்கள்ல 5Gயே நான் ஒர்க் பண்ண வைக்கிறேன்ற அளவுக்கு சவாலா எடுத்திருக்காரு. நாங்க நிச்சயமாக வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையை நாங்க காப்பாற்றுவோம்.
டாடா பிஎஸ்என்எல் அலையன்ஸ்ல எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க்கும் இணையதா? இது என்ன ரிசல்ட்டை தரும்? ஏற்கனவே டாடா கன்சல்டன்சி சர்வீஸும் நாங்களும் ஒரு 15,000 கோடி ஒப்பந்தம் போட்டு 1 லட்சம் 4G டவர்ஸை இந்தியா பூரா நாங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நெட்வொர்க் எங்க கிட்ட காஷ்மீர் டு கன்னியாகுமரி மிகப்பெரிய அளவு இருக்கு. ஹியூமன் ரிசோர்ஸ் எங்க கிட்ட அதிக அளவில் இருக்கு. டாடா கிட்ட வந்து பிசினஸ் எக்ஸ்பர்டைஸ் இருக்கு. எலான் மஸ்க் கிட்ட அப்டேட் டெக்னாலஜி, அதாவது சேட்டலைட் மூலமாக டேட்டாவை கொண்டு வர்றது, ரிமோட் ஏரியாஸ், அதாவது இன்ஆக்சசபிள் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அங்கெல்லாம் கூட ஈஸியா நாங்க கொடுப்போம். பிஎஸ்என்எலோட விலை கடைசி வரைக்கும் குறைவாகவே இருக்கும்னு உறுதியா சொல்ல முடியுமா? கட்டுப்படியாகும் விலையில, சாமானியருக்கும் கட்டுப்படியாகிற விலையில, அஃபோர்டபுள் பிரைஸ்ல வேர்ல்டு கிளாஸ் டெலிகாம் டெக்னாலஜியை சாமானிய மக்களுக்கு இந்தியாவில் கொண்டு வரணும்ன்றத எங்களுடைய பாலிசி. தனியாரை விட எங்க காசு, எங்க ரேட்டு எப்பவுமே ஒரு படி கீழே தான் சார். அதனால மக்கள் வாடிக்கையாளர்கள் வந்து நம்பிக்கையா இருக்கலாம். நாங்க வந்து ரிலையன்ஸ் மாதிரி இலவசம் சொல்லிட்டு அப்புறம் இப்ப உச்சக்கட்ட விலை வச்சிருக்காங்க இல்லையா, அது மாதிரி ஒருபோதும் செய்ய மாட்டோம். மறுபுறம் ஜியோ, ஏர்டெல், வோடபோன் போன்ற தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் ஆதிக்கத்திற்கு பிஎஸ்என்எல் மிக பெரும் சவாலாக உருவெடுக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கேரள நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் உடல்களை கண்டு குடும்பத்தினர் கதறி அழுத காட்சி காண்போர் நெஞ்சை கலங்க செய்தது. மறுபுறம் உடல்களை அடையாளம் காண முடியாமல் உறவினர்கள் மருத்துவமனை வாசலில் பல நாட்களாக காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. வயநாடு நிலச்சரிவின் கோர முகத்தை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்த தாயின் உடலை கண்டு ஒரு குடும்பமே மார்பில் அடித்து கொண்டு கதறும் காட்சிகள் இவை. நிலச்சரிவு ஏற்பட்டு 4 நாட்களாகியும் வயநாட்டில் கண்ணீரும் மரண ஓலங்களும் இன்னும் ஓய்ந்த பாடில்லை. மண்ணில் புதைந்துள்ள உடல்கள் அடுத்தடுத்து மீட்கப்பட்டாலும் 3 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டதால் அவற்றை அடையாளம் காண்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நிலச்சரிவில் புதைந்து போன முண்டகை பகுதியைச் சேர்ந்த ஜம்ஷியாத் தன்னுடைய குடும்பத்தினர், உறவினர்கள் என 30 பேரை காணவில்லை என உடல்களை அடையாளம் காண மருத்துவமனை வளாகத்திலேயே காத்து கிடக்கிறார். அன்னையிலிருந்து 3 நாளாக தேடிட்டு இருக்கு. இங்கே பாடி நிறைய வந்துருச்சு, நான் எதுவும் கிடைக்கல. பாடி பார்ட்ஸ் மட்டும்தான் வருது, தலை இல்லை, உடல் அந்த மாதிரி எல்லாம் வருது. அதனால கரெக்டாக சொல்ல முடியாது. நானும் ரொம்ப வாட்டி பார்த்துருச்சேன், ஆனால் பார்க்க முடியல, நமக்கு தான் ஐடென்டிஃபை பண்ண முடியல. எல்லாம் தண்ணியெல்லாம் வந்து கண்ணில் அடிபட்டு எதுவும் தெரியாமல் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஊரை பற்றி யோசிக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அங்கே வீடு எதுவும் இல்லை, ஸ்கூல் எல்லாமே போயிருச்சு. ஒரு கம்பேக் அது இன்னும் பாசிபிள் இல்லை, அந்த மாதிரி இருக்கு. இதுவரை 170 உடல்களை பார்த்தும் தனது சொந்த அண்ணனையே அடையாளம் காண முடியாமல் தவிக்கும் சியாபுதீன் நிலைமை கொடுமையிலும் கொடுமை. 4 நாளாக இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். വരുന്ന ബോഡിയെല്ലാം பார்த்துட்டு இன்னும் கிடைக்கல. அது குறை மூஞ்சி தெரியாமல் வருது, எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. இங்கே வந்து 170 போடியோളം நான் பார்த்துருச்சு, ஒன்றும் தெரியல. இல்லை, பலியானவர்கள் உடல்கள் உறவினர்களால் கூட அடையாளம் காண முடியாத அளவிற்கு மிக கொடூரமாக இருப்பதாக கூறுகிறார் தன்னார்வலர் அனில்குமார். ஒரு டெட் பாடி பார்க்கறதுக்கே ஆகிறதில்ல, பிளட் ரிலேஷன் கூட தெரியாது, எல்லாம் மாம்ச பிண்டம் தானே, அப்படித்தான் இருக்கு. கண்ணில்ல, காலில்ல, தலையில்ல, எல்லாம் மாம்ச பிண்டம். முண்டகையில் காலம் காலமாக வழிபட்டு வந்த கோவிலும் பள்ளிவாசலும் அவற்றில் வழிபாடு நடத்திய மக்களும் ஒரே இரவில் அழிந்து போனது சோகத்தின் உச்சம். அதில் 500ஓളം குடும்பங்கள் இப்போ ஒன்றும் இல்லாதவங்க ஆயிட்டாங்க. ஆனால் பூமி இல்லை, இடம் இல்லை, வீடு இல்லை, ஒன்றுமே இல்லை. அங்கே இருந்த கோவில், பள்ளி எல்லாமே போயிடுச்சு. மறுபுறம் நிலச்சரிவில் உயிர் தப்பி மேப்பாடி முகாமில் தஞ்சமடைந்துள்ள மக்களின் முகங்கள் இன்னும் அதிர்ச்சியுடனே காணப்படுகிறது. அதே சமயம் கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நிவாரணப் பொருட்களும் தன்னார்வலர்களும் வயநாட்டில் குவிந்து வருகின்றனர். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இல்ல, அடுத்த டிஸ்ட்ரிக்ட் கேரளா ஒன்னா கைகோர்த்து இருக்காங்க. நிறைய இடத்துல நிறைய ஆளுங்க அவங்களுக்கு வீடு ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்லி இருக்காங்க.
பெரிய பெரிய கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கவுன்சிலிங் அளிக்கவும், பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு ஆதரவு அளிக்கவும் கேரள அரசுடன் பல்வேறு அமைப்புகள் இணைந்து செயல்பட்டு வருகின்றன. சென்னையில் காதலன் வீட்டில் காதலி தூக்கிட்டு நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக காதலன் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் சாலமன். சென்னை தேனாம்பேட்டையைச் சேர்ந்த ஜெகன் என்பவரது மகள் ஸ்ரீஷா படித்து முடித்துவிட்டு செல்போன் ஷோரூமில் வேலை பார்த்து வந்த ஸ்ரீஷாவுக்கு நண்பர்கள் மூலமாக ராமாபுரத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரது நட்பு கிடைத்துள்ளது. தொடர்ந்து இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படும் நிலையில் கடந்த 27ஆம் தேதி மணிகண்டனுக்கு உடல்நிலை சரியில்லாததால் அவரை பார்த்துவிட்டு வருவதாக ஸ்ரீஷா பெற்றோரிடம் கூறிவிட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் நேற்று ராமாபுரத்தில் உள்ள காதலன் மணிகண்டன் வீட்டில் ஸ்ரீஷா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீஷாவின் உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே ஸ்ரீஷாவின் இறப்பில் மர்மம் இருப்பதாக அவரது தந்தை ஜெகன் குற்றம் சாட்டியுள்ளார். எங்களுக்கு நாங்கள் குழந்தை போது வருதுன்னு தான் நினைக்கிறோம். குழந்தைய என்ன டார்ச்சர் பண்ணி எங்ககிட்ட பேச விடாத அளவுக்கு என்ன பண்ணி வச்சான்னு தெரியல. நீங்கள் தான் எல்லாரும் சேர்ந்து இந்த கவர்மெண்ட் தான் எங்களுக்கு நல்ல நியாயம் கிடைக்கணும். இதனைத் தொடர்ந்து தலைமறைவாக இருந்த ஸ்ரீஷாவின் காதலன் மணிகண்டன் மற்றும் அவரது நண்பர்கள் உட்பட 5 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். செய்தியாளர் சாலமன் வழங்கும் கூடுதல் தகவல். தனது மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி இளம் பெண்ணின் பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் அவரது 5 நண்பர்களை பிடித்து தற்போது ராமாபுரம் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணைக்கு பின்னரே இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதற்கான காரணம் குறித்து தெரிய வரும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்பனா. நன்றி சாலமன். இமாச்சல பிரதேசத்தில் திடீர் மேக வெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 50 பேர் மாயமாகிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் உத்தரகாண்டில் கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதால் கேதார்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அண்மை தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. ஹிமாச்சல் பிரதேச மாநிலம் சிம்லா மற்றும் குலு மலைப்பகுதியில் மேக வெடிப்பு காரணமாக திடீர் கனமழை கொட்டி தீர்த்தது. கனமழை வெள்ளத்தில் 2 உயிரிழந்த நிலையில் சுமார் 50 பேர் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிம்லாவின் ராம்பூர், மண்டி மற்றும் குலுவின் மலானா ஆகிய இடங்களில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பல கட்டடங்கள் சேதமடைந்தன. மணிகர்ணா பள்ளத்தாக்கில் கட்டடம் ஒன்று இடிந்து விழுந்த காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பார்வதி ஆற்றின் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டியுள்ளதால் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மாநில பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்க அதிகாரிகளுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார். மேலும் அடுத்த 36 மணி நேரத்தில் அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் விமானப்படை தயார் நிலையில் இருக்க ஹிமாச்சல் பிரதேச அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. மறுபுறம் கனமழை காரணமாக உத்தரகண்ட் மாநிலத்தில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேதார்நாத் செல்லும் வழியில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனால் 500 பக்தர்கள் அப்பகுதியில் சிக்கித் தவித்த நிலையில் ஹெலிகாப்டர் உதவியுடன் அவர்கள் மீட்கப்பட்டனர். செய்தியாளர் ராஜா வழங்கும் கூடுதல் தகவல். அதிக அளவில் கால்நடைகள் உயிரிழந்ததாகவும் ஆப்பிள் தோட்டங்கள் பெரிதளவில் சேதமடைந்ததாகவும் மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 36 மணி நேரத்தில் கனமழை அதிக அளவில் இருப்பது காரணமாக மீட்பு பணி சவாலாக இருக்கும் என மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்பனா. நன்றி ராஜா. வயநாடு நிலச்சரிவு பகுதியிலிருந்து இதுவரை 295 உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் 191 பேர் மாயமாகியுள்ளதாக கேரள அரசு இன்று அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. மேலும் முண்டகையில் வசித்து வந்த தோட்ட தொழிலாளர்களின் நிலை என்ன என்றே தெரியாத சூழல் உருவாகியுள்ளது. செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிய தகவல்கள் இவை. சூரல்மலை, மேப்பாடி மற்றும் முண்டகையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 291 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் மேலும் பலர் காணாமல் போனதால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சகதி மற்றும் பாறைகளால் மீட்பு பணியில் சவால் ஏற்பட்டுள்ள நிலையில் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ள ஆம்புலன்ஸ்கள் சேற்றில் சிக்கிக் கொண்டன.
சடலங்களை தேடும் பணியில் மீட்புப் படையினர் மோப்ப நாய்களை பயன்படுத்தி வரும் சூழலில் சாலி ஆற்றில் இழுத்து வரப்பட்ட 98 சடலங்கள் மலப்புரம் மாவட்டத்தில் மீட்கப்பட்டன. பிரேத பரிசோதனைக்கு பின் 75 சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. தொடர்ச்சியாக உடல்கள் மீட்கப்பட்டு வரும் சூழலில் மின் மயானங்களில் 3 நாட்களாக தொடர்ந்து உடல்கள் தகனம் செய்யப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து உடல்களை தகனம் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள പണിയാളரிடம் பேசினோம். വികൃതമായിട്ടിരിക്കുന്ന ഉടലുകളുണ്ട്, കൈ കാലുകൾ മാത്രം വന്നിട്ടുണ്ട്, തലയില്ലാത്ത ഉടൽ വന്നിട്ടുണ്ട്, അങ്ങനെ വളരെ ഇതായിട്ടുള്ള ഉടലുകൾ വന്നിട്ടുണ്ട്. மண்ணில் முழுமையாக புதையுண்ட முண்டகையில் வசித்து வந்த பொதுமக்கள், தோட்ட தொழிலாளர்கள், விடுதியில் இருந்தவர்கள் என 1000க்கும் மேற்பட்டோரின் நிலை என்ன என தெரியாத சூழல் உருவாகியுள்ளது. இதுகுறித்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ பொறியாளர் ராஜேஷ் கூறுகையில், இங்கேருந்து யாரும் உயிரில் இருந்தால் எல்லாரும் நேற்று ரெஸ்கியூ பண்ணியாச்சு. இனி ஒரு நினைக்கிற ஒரு 500 ஆள் இந்த மண்ணுக்கு உள்ளே இருக்கிற நினைக்கிறாங்க. இதனிடையே நிலச்சரிவில் சிக்கி மேலும் 191 பேரை காணவில்லை என்ற அதிகாரப்பூர்வ தகவலால் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. மறுபுறம் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருவோர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளோருக்கு கடற்படை, தன்னார்வ அமைப்புகள் உணவு விநியோகம் செய்து வருகின்றன. மறுபுறம் பந்தலூர் அருகே உயிரிழந்தவர்களுக்கு 1 கிலோமீட்டர் தூரம் மலர் தூவி பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். நெடுந்தீவு அருகே தமிழக மீனவர்கள் படகு மீது இலங்கை ரோந்து கப்பல் மோதியதில் ராமேஸ்வரம் மீனவர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உயிரிழந்த மீனவர் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டுள்ளார். இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. அருந்ததியர் உள்ஒதுக்கீடு தொடர்பான தமிழ்நாடு அரசின் சட்டம் செல்லும் என உச்சநீதிமன்ற 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு வழங்கியுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின், ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதியை நிலைநாட்டும் திமுக அரசின் பயணத்திற்கான மற்றுமோர் அங்கீகாரம் என பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை பெருங்களத்தூர் GST சாலையில் கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலத்தை திமுக MP TR பாலு, அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோர் இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். நடிகர் பிரசாந்த் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் சென்ற வீடியோ வைரலானதை அடுத்து சென்னை போக்குவரத்து போலீசார் இன்று 1000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். நெடுந்தீவு அருகே தமிழக மீனவர்கள் படகு மீது இலங்கை ரோந்து கப்பல் மோதியதில் படகு கவிழ்ந்து மீனவர் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் ஒரு மீனவர் மாயமான நிலையில் 2 மீனவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக டெல்லியில் உள்ள இலங்கை தூதரக அதிகாரிகளை அழைத்து மத்திய அரசு இன்று கண்டனம் தெரிவித்தது. இதனிடையே உயிரிழந்த மீனவரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க உத்தரவிட்டுள்ளார். செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கும் கூடுதல் தகவல். ஒரு மீனவர் கடலில் மாயமான நடத்தி அவரை மீட்கும் பணியில் இலங்கை கடற்படை மற்றும் இந்திய கடலோர காவல்படை, கடற்படை உள்ளிட்ட அதிகாரிகளும் சக மீனவர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர். கல்பனா. நேயர்களே, இத்துடன் இன்று நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.